இப்போ நான் சிம்பிளாக கேட்குறேன் உங்ககிட்ட, ஒரு ஆணும் பெண்ணும் திருமணத்துக்கு முன்பாக என்ன பண்ணுவாங்க? நிச்சயம் பண்ணுவாங்க. வேற ஒரு ஆள் மூணாவது மனுஷன் மனுஷி விரும்பினாலும் நிச்சயம் பண்ண ஆட்கள் யாருமே நினைச்சு பார்க்க மாட்டாங்க, இவங்க ஆல்ரெடி என்கேஜ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ரட்சிப்பின் மூலியமா இயேசுக்கும் நமக்கும் என்கேஜ்மெண்ட் நடந்துருச்சு. நம்ம அவரோட என்கேஜ் பண்ண வசி அவர் ஆல்ரெடி ஹஸ்பண்ட் ஆயிட்டார். இப்ப அவர் ஹஸ்பண்ட் ரோல்ல நிற்கும் பொழுது சாத்தான் கிட்ட வருவான். இப்ப இங்க இருக்க ஆண்கள்ட்ட கேட்கிறேன், நீங்க ஒரு பொண்ணோட நீங்க நிச்சயம் பண்ணிட்டீங்க, நீங்க எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுவீங்க உங்களோட கட்டிக்கிற பொண்ணு? யாராவது கை பிடிச்ச அப்படி விட்டுருவீங்களா? ஏய் நீ என்ன கை அப்படின்னுவீங்க, ஆமாதானே? ஆமா இல்லையா? நம்முடைய தேவர் சர்வ வல்லவர், பிசாசு நெருங்கவே மாட்டான், கிட்ட வரவே மாட்டான். ஐயோ இவங்க கிறிஸ்து இயேசுக்கு நிச்சயிக்கப்பட்டிருக்கிறாங்க, they engaged. இதுதான் உங்களோட கண்டிஷன், இதுதான் உங்க ஸ்டேட்டஸ். நிறைய பேர் எனக்குள்ள பேய் பூந்துருச்சு அசுத்தம் பிடிச்சா, இது தெளிவா புரிஞ்சுங்க இந்த காரியத்தை. The devil has already lost the power, authority over you. சாத்தான் எப்பயோ அதை இழந்துட்டான். நீங்களா வழி திறந்து கள்ள தொடர்பு அவனோட வச்சிருந்தா மாத்திரமே. யாரு அவன்? சாத்தான் யாரு உங்களுக்கு? எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட். அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட நீங்க தொடர்பு வச்சிருக்கீங்க, ஏன்னா இன்னும் ஒன்று மறக்கவே முடியல, உன் ஞாபகமாவே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் அவன் கையை பிடிச்சிருக்கான்னு அர்த்தம். You must clearly understand. ஒரு கை ஆண்டவருக்கு ஒரு கை சாத்தானுக்கு கொடுக்க முடியாது. எப்ப ஆண்டவர் உங்க கையை பிடிச்சாரோ அப்பவே அவன் கையை எடுத்து அவன் ஜென்டலா போயிருவான். ஐயோ இவர்கிட்ட மோத முடியாது, யாருக்கிட்ட? இயேசு கிட்ட மோத முடியாது. இப்ப நீங்க இயேசுக்கு பின்னாடி ஒரு உறவு, அது கண்டிப்பா அவருக்குமே தெரியும். நீங்க கதவை திறந்தாதான் கள்ள தொடர்புன்னு சொல்றது. What we can see on the earthly life is a sign of what we are doing spiritually toward God. நம்ம உலகத்துல பாக்குறோம் இல்லையா, அதெல்லாம் நடக்குது இந்த கள்ள தொடர்பு எல்லாம், ஆமா இல்லையா? இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நடக்குது. நம்ம பிந்து பிளாக்காங்க வச்சிருக்கிறோம். பிந்து பிளாக்காங்கன்னா பின்னாடி கது ஒன்று வச்சிருக்கிறோம், யாருக்கு? சாத்தானுக்கு கை கொடுக்கிறதுக்காக. This is where the devil has authority upon us.